திடீர்னு ட்ரம்ப் இப்படி அந்தர்பல்ட்டி அடிப்பாருன்னு நினைக்கவே இல்ல. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு அமெரிக்கா பொருளாதாரத்தையே பெரும் சிக்கல்ல தள்ளி இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கிய முடிவை பரிசீலிச்சு வராரு. கச்சா எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் முயற்சியா ஈரான் எண்ணெய் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருக்க தடைகளை தற்காலிகமா நீக்குவது குறித்து ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. ஃபாக்ஸ் பிசினஸ் சேனலுக்கு அவங்க கொடுத்த பேட்டியில அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் பேசும்போது, இப்ப இருக்க சர்வதேச கடல்ல கையிருப்பா இருக்க சுமார் 140 மில்லியன் பேரல் ஈரான் எண்ணெய சந்தை வர்த்தகத்திற்கு திறந்துவிட அனுமதி வழங்கப்படலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. இது சுமார் 10 to 14 நாளுக்கு தேவையான உலகளாவிய எண்ணெய் சப்ளையை வழங்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடவடிக்கை குறுகிய காலத்துக்குள்ள எண்ணெய் விலையை குறைக்கும் அப்படின்னும் ஒரு அவசர முயற்சியா பார்க்கப்படுது. இந்த முடிவு செயல்படுத்தப்பட்டு விட்டா 2016 இருந்து ட்ரம்ப் கடைபிடிச்சு வந்த மேக்சிமம் பிரஷர் அப்படிங்கிற கடுமையான தடை கொள்கையில இருந்து ஒரு பெரிய மாற்றமா பார்க்கப்படுது. இந்த கடுமையான கொள்கை மூலம் ஈரானோட எண்ணெய் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தி அதோட பொருளாதாரத்தை சீர்குலைக்க முயற்சி செய்யப்பட்டு வந்துச்சு. ஆனா இப்ப அதே எண்ணெய சந்தையில கொண்டு வந்து விலை குறைப்பது இப்படி யோசனைகள் அமெரிக்காவோட கொள்கையில ஏற்பட்டிருக்க அந்தர்பல்ட்டிய காட்டுது. 52 வார சரிவுல HDFC வங்கி பங்குகள் ஒரே ஒரு நபர் செய்த வேலையால 1 லட்சம் கோடி காலி. எண்ணெய் விலை உயர்வு, அமெரிக்கா ஈரான் மோதல், ஹார்முஸ் நீரிணை பாதிப்பு காரணமா உலக எரிபொருள் விநியோகம் பெரும் சிக்கல் உருவாகி இருக்கு. இது விளைவா பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை போர் முன் இருந்த 79 119 வரை உயர்ந்திருக்கு. தொடர்ந்து 100க்கு மேல் நிலைச்சிருக்கு. இது வழியா 65% வரை உயர்ந்த கச்சா எண்ணெய் விலை உலகளாவிய பணவீக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதை உடனடியா சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் அரசு ரஷ்ய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை அனுமதிச்ச கையோட இப்ப ஈரான் கச்சா எண்ணெய் மீதான தடையும் நீக்கிறாங்க. ஈரானுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறது விமர்சனமா முன்வைக்கப்பட்டிருக்கு. இது அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியா கலவையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும், மொத்தத்துல எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த அமெரிக்கா எடுக்கிற இந்த நடவடிக்கை குறுகிய காலத்துல சந்தைக்கு நிவாரணம் அளிக்கக்கூடும் அப்படின்னும், நீண்ட கால கொள்கை மாற்றமாக மாறுமா அல்லது தற்காலிக நடவடிக்கையாகவே இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உலகளாவிய சந்தைகள் இந்த முடிவை நெருக்கமா கவனிச்சுட்டு வராங்க.